டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று பதவியேற்க உள்ளார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களில் வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்து 10 நாட்களுக்கும் மேலாக முடிவு செய்யப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சாலிமார் தொகுதியில் வெற்றி பெற்ற ரேகா குப்தா முதலமைச்சராகவும் பர்வேஷ் வர்மா துணை முதலமைச்சராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதனை டெல்லி பாஜக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பின்னர் துணைநிலை கவர்னர் சக்சேனாவை சந்தித்து பாஜக சார்பில் ஆட்சியமைக்க ரேகா குப்தா உரிமை கோரினார். இதையடுத்து அவரது மனுவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் சக்சேனா ரேகா குப்தாவை ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை 11:15 மணிக்கு டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் 25,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ரேகா குப்தா இந்த வாய்ப்பை தனக்கு வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கும் பாஜக தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மேலும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதாகவும் பாஜகவின் ஒவ்வொரு உறுதிமொழியையும் நிறைவேற்றுவதே தன் வாழ்க்கையின் இறுதி இலக்கு எனவும் தெரிவித்தார்.